உங்களை மாதிரி காசுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஆளுங்க கூட இருக்கிறதுக்கு சாகிறதே எவ்வளவோ மேல் என்று கொஞ்சம் கூட பயப்படாமல் நிரஞ்சனை பார்த்து சொன்னான் அபினவ். அபி பேசியதை கேட்டதும் நிரஞ்சன் கோபத்தில் சாப்பிடுவதை நிறுத்தினார். அவனுடைய வார்த்தைகள் நிரஞ்சனுக்கு பயங்கர ஆத்திரத்தை தூண்டியது. இவனை கொண்டு போய் இன்னமும் நல்லா டார்ச்சர் பண்ணுங்க. ஒன்னு என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லி அழுகணும், இல்லனா உண்மையை சொல்லிடுறேன்னு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகணும் என்று கோபமாக கத்தினான் நிரஞ்சன். உடனே அந்த 2 பேரும் அபினவின் முதுகில் ஓங்கி மிதித்து அபினவ் வலி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டே அந்த இடத்தில் இருந்து இழுத்து செல்லப்பட்டான். அந்த செக்யூரிட்டிகள் அபினவை இழுத்து கொண்டு வெளியே செல்ல அதே நேரத்தில் திலீப் உள்ளே நுழைந்தான். என்ன திலீப், மும்பையில் உனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? நானும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் மும்பை ஏர்போர்ட்டுக்கும் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் என்று சொன்னார் நிரஞ்சன். இல்லை சார், மும்பை சிட்டிலையும் சரி இம்பீரியல் சர்க்கிள்லையும் சரி எந்த தகவலும் கிடைக்கல. விக்ரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே மர்மமாகவே இருக்கு. இதுவரைக்கும் யாரும் அவனை பார்க்கல. அவன் ஹைதராபாத்துக்கு வந்துட்டானும் தெரியல. ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது நேற்று நைட் டைமில் என்று சொன்னான் திலீப். உடனே நிரஞ்சன் அவனை நிமிர்ந்து பார்த்து, என்ன சம்பவம் அது என்று கேட்டார். சார், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கொஞ்சம் தூரத்திலேயே சீனிவாஸ் முருகேசனோட மகனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கார் ரேஸ் விட்டுருக்காங்க. அப்போது யாரோ ஒரு 2 பேர் அவங்கள தடுத்து அவங்கள கொடூரமாக அடிச்சிருக்காங்க. அப்போது அங்கே வந்த வர்தனும் அந்த 2 பேரோட சேர்ந்து சீனிவாஸ் முருகேசனோட பையனை அடிச்சிருக்கிறார். விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்த சீனிவாஸ் முருகேசன் வர்தன் கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் விட்டதா கேள்விப்பட்டேன் என்று திலீப் சொன்னான். நிரஞ்சன் அவன் சொல்வதையே கவனமாக கேட்டபடி சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஆனால் இந்த நியூஸ் எனக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. சீனிவாஸ் பையனை அடித்தது விக்ரம் தாங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினச்சி நேற்று நைட்டே அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்த்தேன். அப்போதான் எனக்கு அது விக்ரம் தானு முழுசாக கன்ஃபார்ம் ஆச்சு என்று சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்ட திலீப் ஆச்சரியத்தில், என்னது, விக்ரம் இங்கே வந்திருக்கானா? நான் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையே என்று சொன்னான். ஆமாம் திலீப், அவன் ஏற்கனவே நம்ம இடத்துல காலை வச்சுட்டான். இனிமே என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா, விக்ரம்க்கும் வர்தன் ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு உனக்கு தோணுதா என்று யோசித்தபடியே கேட்டார் நிரஞ்சன். சார், இதுக்கு முன்னாடி விக்ரம் சீனிவாஸ் முருகேசனோட மகனை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வர்தனோட ஆளுங்களும் முருகேசன் மகனை அடிச்சு கை உடைச்சிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். விக்ரம் வர்தனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் திலீப். எக்ஸாக்ட்லி, அதுதான் நடந்துச்சு. சீனிவாசன் பசங்க வர்தன் பையனை காரை விட்டு அடிச்சு தூக்க பார்த்தாங்க. அந்த இடத்துல விக்ரம் தான் வந்து வர்தனோட பையனை காப்பாத்திருக்கான். அது மூலமா தான் அவங்க 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னால அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் நிரஞ்சன். ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு நடுவே ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக நிரஞ்சனுக்கு தோன்றியது. ஹைதராபாத்தில் நிரஞ்சன் எந்த அளவிற்கு பிரபலமான ஆளோ அதே அளவிற்கு வர்தனின் குடும்பமும் பிரபலமாக இருந்தது. உண்மையிலேயே வர்தன் மிகவும் சக்தி வாய்ந்த நபர். மேலும் நிரஞ்சனை போன்ற பலர் தென்னிந்தியா முழுவதும் வர்தனின் குடும்பத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வர்தனிடமே விக்ரம் சுலபமாக சந்தித்து பேச முடிந்ததை நினைக்கும் போது இதெல்லாம் ஏற்கனவே அவன் போட்டு வைத்த திட்டமா இல்லை எதேர்ச்சியாக எல்லாம் நடந்ததா என்று ஒரே குழப்பமாக இருந்தது. நிரஞ்சன் கொஞ்சம் நேரம் யோசித்துவிட்டு, விக்ரம் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. நம்மளோட ஆளுங்களை தேட சொல்லியிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் அவனை பற்றின எந்த க்ளூவும் கிடைக்கல என்று சொன்னார். நானும் ஹைதராபாத் முழுக்கவும் என்னோட ஆளுங்களை விட்டு தேட சொல்கிறேன் சார் என்று திலீப் தன் பங்கிற்கு சில வார்த்தைகளை சொன்னான். சிசிடிவி மட்டும் இல்லைனா விக்ரம் இங்கே வந்திருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. என்னோட கணிப்பு படி வர்தனோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுனா விக்ரம் இருக்கிற இடத்த உடனே கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இந்த வாரம் அவங்களோட பிஸ்னஸ் எப்படின்னு பாருங்க. உடனே அவங்களோட ஸ்டார் மார்க்கெட்டிங் எல்லாம் அடிச்சு நொறுக்குங்க என்று சொன்னார் நிரஞ்சன். கண்டிப்பா சார், நீங்க சொல்றத உடனே பண்றேன் என்று உறுதியாக வாக்கு கொடுத்தான் திலீப். ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான நகரில் ஒரு டொனால்டு உணவகம் மேற்கத்திய பாணியில் இருந்தது. அந்த ஹோட்டலுக்கு டேனி ஒரு வட்ட மேசையின் ஒரு பகுதியில் உட்கார்ந்து தனக்கு முன்னால் இருந்த ஒரு நடுத்தர வயது ஆளிடம் பேசிக்கொண்டு இருந்தான். மிஸ்டர் நேத்ரா, என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் இருக்கு. நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் டேனி. கையில் வைத்திருந்த கான்ட்ராக்டை எல்லாம் உன்னிப்பாக பார்த்த நேத்ரா, மிஸ்டர் டேனி, நீங்கள் என்னை கிண்டல் பண்ணலைன்னா
ஹைதராபாத்தில் உங்களோட பேரில் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? டொனால்ட் குரூப்போட ஷேரை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் ரியல் எஸ்டேட்டில். உண்மையை சொல்லணும்னா மிஸ்டர் டேனி, நானும் விஷ்ணுவும் ரொம்ப வருஷமாக பார்ட்னராக இருந்தோம். உங்களுக்கும் விஷ்ணுக்கும் நடுவில் ஏதாச்சும் போட்டி வந்தால் அதில் நான் கலந்துக்கிட்டது கிடையாது. ஹைதராபாத்தில் விஷ்ணுவோட பிஸ்னஸை கிராஸ் பண்ண முடியும்னு நான் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. ஆசிய கண்டத்திலேயே நீங்கள் ஒரு முக்கியமான ஏஜெண்ட்டாக இருந்தாலும் ஹைதராபாத்தில் லத்தீன் குரூப்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சிட்டி முழுக்கவும் விஷ்ணுவோட கையில் தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே வின்னிங் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது என்று சொன்னான் நேத்ரா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் டேனி உதட்டில் லேசான புன்னகையுடன், மை டியர் ஃப்ரெண்ட், நான் கொடுக்குற அதிக இன்ட்ரெஸ்ட்டை உங்களால் கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே நேத்ரா முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. டேனியின் எண்ணம் அவனுக்கு புரியவில்லை. டேனி, உன்னால் நிறைய பணம் கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் டிமாண்ட் வைக்கிறேன், அதை உங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியுமா என்று நேத்ரா கேட்டான். என்னால் முடியாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் டேனி. அதை கேட்டதும் நேத்ரா ஒன்றும் புரியாமல் திருதிருவென முழித்தபடி அவனையே பார்த்தான். என்னால் முடியாது, ஆனால் எனக்கு பின்னால் மிஸ்டர் விக்ரம் இருக்கிறார், அவரால் இது கண்டிப்பாக முடியும் என்று சொன்ன டேனி எழுந்து நின்றான். அப்போது பின்னால் இருந்து வந்த விக்ரம் நேராக வந்து நேத்ராவின் முன்னால் உட்கார்ந்தான். ஹலோ மிஸ்டர் விக்ரம் என்று நேத்ரா சீரியஸாக அவனை பார்த்து கை குலுக்கினான். விக்ரம் அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்ததும் டேனி அவனுக்காக ஒரு பிளாக் டீயை ஆர்டர் செய்தான். டீ வந்ததும் விக்ரம் அதை வாங்கி குடித்து கொண்டே நேத்ராவை பார்த்து, மிஸ்டர் நேத்ரா, டேனியோட பிளான் எல்லாமே பாசிபிள்னு நீங்கள் நினச்சா உடனே நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னான் விக்ரம். அந்த வார்த்தையில் நேத்ராவின் கண்கள் உடனே மின்ன ஆரம்பித்து விட்டது. அவன் மிகவும் உற்சாகமடைந்தான். மிஸ்டர் விக்ரம், டொனால்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி நான் ரொம்ப வருஷமாக டீல் பண்ணிக்கிட்டு வர கம்பெனிகளில் ஒன்று. நீங்கள் அதை முழுசாக வாங்கணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வேல்யூவை படிக்கணும்னு நினைக்கிறேன் என்று நேத்ரா சொன்னான். விக்ரம் புரியாததை போல அவனை பார்த்தான். அதாவது நாங்கள் சொன்ன பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரைட் பீப்புள் எப்போவுமே சீக்கிரட்டாக எதுவும் பேச மாட்டாங்க. உங்களோட டொனால்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி விஷ்ணுவால் இப்போது மார்க்கெட் இழந்து லாஸில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை நீங்கள் வேறு பக்கம் தள்ளி விடுறதுக்கு ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே இது அதிகமாக காசு கொடுத்து யாரும் வாங்க முன் வர மாட்டாங்க. இன்னமும் கொஞ்ச நாளில் உங்களோட டொனால்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி மொத்தமாக எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் இதில் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் நேத்ராவின் முகம் அப்படியே கருத்தது. விக்ரம் அவனை பார்த்து லேசாக தலையை ஆட்டியபடி, இன்னைக்கு நீங்கள் போய் டெலிவிஷன் குரூப் கிட்ட பேசுங்க, நான் அப்புறமா ஏதாச்சும் பண்ணுறேன். 2 டீமும் ஹைதராபாத் பிஸ்னஸ் சர்க்கிளில் நாம் உறுதியாக கால வைக்க முதல் படியாக இது இருக்கும். இந்த 2 டீமுமே ரொம்ப பெரிய அளவில் இருக்கு என்று சொன்னான் விக்ரம். இந்த 2 நிறுவனங்களும் சொந்தமானவுடன் ஹைதராபாத்தில் விஷ்ணுவிற்கு சவால் விடலாம் என்று நினைத்தான் விக்ரம். ஹைதராபாத்தில் லத்தீன் விதிகளை கட்டுப்படுத்த இது பயன்படும். இப்படி ஹைதராபாத் மாநகரில் லத்தீன் குழுக்களின் பொறுப்பை ஏற்று வணிக உலகத்தில் ஒரு படி முன்னேறி அதை பயன்படுத்தி வியாபாரத்தில் ஒரு பெரும் ஓட்டையை ஏற்படுத்துவார் நிரஞ்சன். இப்படிப்பட்ட வணிக வட்டாரத்தில் எந்த ஒரு அடித்தளமும் இல்லாமல் முன்னேறுவது நல்லதல்ல. அதைவிட முக்கியமான ஒன்று ஹைதராபாத்தில் பணம் செலவழிப்பது, நிரஞ்சனை ஈர்ப்பது போன்றது. பணத்திற்காக நிரஞ்சன் எதையும் செய்வார். பணத்தை காட்டினால் நிரஞ்சன் என்ற அந்த ஆள் கண்டிப்பாக பணத்தின் பின்னால் வருவான் என்று நினைத்தான் விக்ரம். நிரஞ்சன் மாதிரியான ஒருத்தனை அழிக்கணும்னா முதல்ல அவனோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை அழிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நிரஞ்சனை சமாளிக்கணும்னா ஹைதராபாத்தில் அவனை தாண்டி ஒரு நல்ல ஆள் இருக்கணும் என்று விக்ரம் டேனிக்கு அறிவுரை கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து வெளியே நடந்தான். அப்போது பின்னால் இருந்து, ஏய் விக்ரம், நீ எப்படி இங்கே வந்த? எதுக்காக இங்கே வந்திருக்க என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உடனே விக்ரம் டக்கென பின்னால் திரும்பி பார்க்க அங்கே சில பெண்கள் மாடர்ன் உடை அணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே பார்ப்பதற்கு மிகவும் ஆடம்பரமாக இருந்தார்கள். விகா, யார் இது? உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்று விகாவின் பின்னால் இருந்த சில பெண்கள் விக்ரமை பார்த்து கேலியாக கமெண்ட் அடித்து சிரித்தார்கள். விகா பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. ஏ விகா, அவர் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா? அவரை கூட்டுட்டு ஹோட்டலுக்குள்ள வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அருகில் இருந்த ஒருவன் விகாவை பார்த்து சொன்னான். என்ன உளறிட்டு இருக்கீங்க? அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா? யாரை பத்தி பேசுறீங்க? இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும்?
நான் இதுக்கு முன்னால ஒரு பெரிய ஜோக்கரை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அது அந்த ஆளு தான். ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. என்னோட கசின் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. எல்லாம் அவளோட அன்லக்கி என்று விகா விக்ரமை பார்த்து வெறுப்புடன் சொன்னாள். ஐயோ விகா, வாட் இஸ் திஸ் இன்சிடென்ட்? இவர்தான் நீ சொன்ன அந்த பிரதர் இன்லாவா என்று கேட்ட அந்த இளைஞன் விக்ரமை வெறுப்புடன் பார்த்தான். விக்ரம் அதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. மும்பையில் இருந்து விகா இங்கே எப்படி வந்தாள் என்றுதான் அவன் யோசித்துக் கொண்டு இருந்தான். இவளை பற்றி சுரபியிடம் எவ்வளவோ சொன்னாலும் அவளுக்கு விகாவின் மீது இருக்கும் பாசத்தினால் அவள் கேட்டதை எல்லாம் செய்து கொடுக்கிறாள். சில நாட்களுக்கு முன்னால் விகா சுரபியிடம் ரிலாக்ஸாக டூர் போவதாக பணம் கேட்ட விஷயத்தை சுரபி விக்ரமிடம் சொல்லியிருந்தாள். அந்த டூர் தான் இந்த ஹைதராபாத் பிளான் போல் இருக்கிறது என்று நினைத்து அவர்களையே பார்த்து கொண்டு இருந்தான் விக்ரம். இதற்கு முன்னால் பாரில் நடந்த கலாட்டாவில் இருந்த ஆட்கள் யாரும் விக்ரமின் கண்ணில் தட்டுப்படவில்லை. இப்போது இருந்த விகாவின் நண்பர்கள் எல்லோருமே பார்ப்பதற்கு புதிதாக தெரிந்தார்கள். அதனால் அவர்களுக்கும் விக்ரம் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. அருகில் நின்று இருந்த விகாவின் தோழி, கண்டிப்பா விகா சொன்ன ஆளுதான்ப்பா இவரு. வெறும் கையோட நிற்கும் போதே தெரியலையா? கையில ஒரு கார் கீ கூட இல்ல. எப்படி வந்திருப்பாரு? ஓ, அதான் இருக்கவே இருக்கே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஆமா, உன்னோட பிரதர் இன்லாவுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல என்ன வேலை இருக்கும் விகா என்று கிண்டலாக கேட்டாள். விகா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தாள். ஐயோ சாரி விகா, உன்னோட சிஸ்டரை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்கள நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எதுக்காக இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவளுடைய நண்பன் சொன்னான். அப்படியா? எனக்கு தெரியாதே அவங்களோட சிஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு என்று இன்னொரு இளைஞன் சொல்ல, டக்கென விகாவின் கையில் இருந்த மொபைலை வாங்கி அதில் ஸ்கிரீனில் இருந்த விகா சுரபியின் போட்டோவை காட்டினாள். அவளுடைய தோழி, விகா உன்னோட சிஸ்டரா இவங்க? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்களே என்று சொல்லி பெருமூச்சு விட்டான் அந்த இளைஞன். கண்டிப்பா இந்த போட்டோவை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சாதாரணமா தெரியுறாங்க. ஆனா நேர்ல பார்த்தா அவங்க தான் நம்பர் 1 உலக அழகி. அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க என்று விகாவின் தோழி சிரித்துக்கொண்டே சொன்னாள். அவர்கள் ஒவ்வொருத்தராக சுரபியை பற்றி பேச விகாவின் மொபைல் ஒவ்வொருவரின் கைக்கு மாறிக்கொண்டே சென்றது. அங்கே இருந்த அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சுரபியின் போட்டோவை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். ஆமா, உன்னோட பேர் விக்ரம் தானே? உனக்காவது தெரிய வேண்டாமா? இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நம்மளோட தகுதி என்னன்னு யாராவது சொன்னா உடனே தாலி கட்டிடுவியா என்று கிண்டலாக ஒருவன் சொன்னான். நீ சொல்றது சரிதான் மச்சான், இவனுக்கெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப ஓவர். பாவம், அவங்களோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகியிருக்கும் என்று சொல்ல அவர்கள் எல்லோரும் விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் விக்ரம் வழக்கம் போல அமைதியாக அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்ற விகாவின் முகத்தில் சந்தோஷம் கலந்த பெருமை நிறைந்திருந்தது. சுரபி இவள் மீது மிகவும் தீராத நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது விகா இப்படியெல்லாம் செய்வதை பார்த்து அவனுக்கு கோபப்படுவதா பரிதாபப்படுவதா என்று ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தோடு அவர்களை பார்த்து கொண்டு நின்று இருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.